ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பீஃப் வறுவல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒரு சைஸ் சேர்த்துக்கிறேன், ஒரு பழம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் வதக்கிக்கலாம். மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துப்பேன். இப்போ வந்து கறி சேர்த்துக்கலாம். கறி வந்து நான் வேக வச்சு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சேன், கலரிக்கலாம். அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கறி நல்லா வெந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மல்லிப்பொடி, மட்டன் பொடி, இப்போ வந்து வத்தப்பொடி, கொஞ்சோண்டு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். இது வந்து மல்லிப்பொடி, இது மட்டன் பொடி. கலரிக்கலாம். வந்து நான் இப்போ காட்டினது வீட்டில் அரைச்ச மசாலா. இப்போ வந்து பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கமன்னு பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா தூவிருக்கேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய்.